ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்டு ஒரு நிமிஷம். இனிமேல் இது தேவைப்படாது. ஸோ எதனால் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஃபேஸ்லாம் காமிச்சு தான் நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் இடையில நான் ஒரு 2 மந்த்ஸுக்கு பிஃபோர் தான் வந்துட்டு நான் ஃபேஸ் வந்துட்டு மாஸ்க் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்துட்டு மறைச்சி நான் வீடியோ போட்டேன். ஸோ அதுக்கு ரீசன் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் வந்துட்டு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஸோ யாரும் கிடையாது, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு சில பேர் மட்டும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு யூடியூபை நான் வந்துட்டு விட்டு நான் வெளியே போனேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணலன்றக்கப்போ நம்ம வந்துட்டு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் கூட நிற்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காக எல்லாருமே இருப்பாங்க. அண்டு நமக்கு கடைசியில் எந்த ஒரு ஹெல்ப்பு நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்டால் நமக்காக அதை யாரும் பண்ண மாட்டாங்க. அண்ட் 2 மந்த்ஸுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையுமே வந்துட்டு நான் ரெகுலராக வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு நான் அந்த 2 மந்த்ஸுக்கு முன்னாடி போட்டதோட சரி, அதுக்கடுத்து நான் வீடியோஸ் போடவே இல்லை. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஏப்ரல் மந்தில் இருக்கோம். ஸோ ஏப்ரல் 1 வந்துட்டு உலக முட்டாள்கள் தினம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நானும் ஒன் ஆஃப் த முட்டாள் தான். நம்ம எப்போ வந்துட்டு மற்றவங்களுக்காக நம்ம ஒரு ஒரு விஷயமும் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அப்போ நம்மளோட விஷயங்கள் நம்ம பண்ணிக்க முடியாமல் போகும். அண்ட் எஸ், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் என் லைஃப்லேயே நடந்துச்சு. எப்பயுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா நம்ம ஓடி போய் பண்ணுவோம். ஸோ அப்போது நம்மளோட வேலை வந்துட்டு எல்லாமே தடைப்படும். அப்படி தடைப்பட்ட விஷயம்தான். இனிமேல் வந்துட்டு நம்மளோட வேலையை பார்க்கலாம். நம்ம வந்துட்டு சரி டான்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் தானே பிரச்சனை, நம்ம வந்துட்டு படிக்கிற விஷயம், நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயம், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்னோடய சேனல் வந்துட்டு புதுசு கிடையாது. என்னோடய சேனல் 2 வருஷம் முன்னாடியே வந்த சேனல். ஸோ யூடியூப்காரனே காலையில் அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். சரி, அப்புறம் தான் நமக்கு தோணுச்சு, நம்ம ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கண்டென்ட்டு கொடுத்து ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கொண்டு வர்றதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அந்த ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து செட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு காசு இருக்குது, எல்லாமே பண்ணுறதுலாம் அப்போ ரொம்ப ஈஸி. ஏன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் எப்பவுமே ரொம்ப கஷ்டம். அப்படி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி வச்சேன். எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்டு அதை வந்து நான் கண்டினியூ பண்ணி தானே இந்நேரம் எனக்கு நல்ல வியூஸ் வந்திருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும். அண்ட் முக்கியமாக யூடியூப் நிறைய பேர் பண்ணுறது காரணமே அமௌண்ட்டு தான். ஸோ என்கிட்ட இந்நேரம் காசு இருந்திருக்கும். சரி, ஓகே, எல்லாமே பாஸ் முடிஞ்சு போச்சு. அகெயின் நான் இப்போ வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரைவேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கடுத்து இப்போ நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தா என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஜீரோவுக்கு போயிடுச்சு. அது ஜீரோலேருந்து இப்போ அந்த மறுபடியும் நான் ஒரு 3 hours மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே எனக்கு போயிடுச்சு. அதில் கிட்டத்தட்ட வந்துட்டு 40-50 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 600 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்துட்டு நான் யாருன்னு தெரியாது இப்போது. ஏன்னா எல்லாம் மறந்துருப்பாங்க. என்னோடய சேனல்லாம் எங்கே கிடக்கோ தெரில. அதுலேயும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வேறு வந்துச்சு. அதனால தான் நான் வந்துட்டு ஓகே, இனிமேல் இதை விடக்கூடாது, நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம், ஸோ இனிமேல் நல்லபடியாக பண்ணி கொண்டு போவோம், நம்ம வந்துட்டு நல்லதை பண்ணுவோம், வர பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணலை, அது நமக்கு தெரியும். நம்மளை வந்து உண்மையாக அக்கறையாக நினைக்கிறவங்க நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணட்டும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு நான் இறங்கிட்டேன். ஸோ இனிமேல் வந்துட்டு எப்பயும் போல் வீடியோஸ் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன். இதனால் ரெகுலராக என்னால் போட முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்காகவும், நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்காகவும் இது. ஆனால் மேஜராக என்ன நமக்கு தேவை அப்படின்னா, படிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் என்னோடய டார்கெட் வந்துட்டு, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஒரு வேலைக்கு போயிடணும். அதுதான் வந்துட்டு மேஜராக என்னோடய ட்ரீமு. இது வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங்காக வச்சுக்கலாமே, அதுக்காக தான் இது. ஏன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம வந்துட்டு படிக்கும்போது நமக்கு வந்துட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸே வந்துட்டு ஒரு 8 hours 9 hours போயிடும். அதில் வந்துட்டு ட்ராவல் ஒரு 2-3 hours போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும், படிக்க முடியாது. அதனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச வேலையும் கூட யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ
பேசிக்கலி நான் ஒரு இன்ட்ரோவர்ட். அதனால நான் வந்துட்டு எல்லாருக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி ஸ்கூலில் ஆனுவல் டே, கல்ச்சர்ஸ் அந்த மாதிரி எனக்கு நான் அது எதுலேயுமே பண்ணது கிடையாது. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். இது நம்ம முன்னாடி இருந்து யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால நான் சூஸ் பண்ணேன். எனக்கு இந்த ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், டான்ஸு, ஆக்டிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது எல்லாரும் முன்னாடி பண்ணுறதுல ஒரு சங்கடம். ஸோ நான் ஒரு இன்ட்ரோவர்ட், பயங்கரமான இன்ட்ரோவர்ட்டு. அதுக்காக தான் இது எனக்கு பிடிச்ச விஷயம். ப்ளஸ் இதுலேருந்து ஒரு அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆகும். ஆனால் அது வந்துட்டு இப்போதைக்கு கிடைக்காது. பட் ஒன்ஸ் நம்ம நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் அதை நான் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நான் படிக்கணும். ஸோ அதுக்காக ஒரு இப்போ இருந்தே நான் வந்துட்டு இதையும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இதுலேருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். அப்போ எனக்கு அது படிப்புக்கும் யூஸ் ஆகும். அதுக்காக தான். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இனிமேல் நம்ம வந்துட்டு ரெகுலர்ஸாக வீடியோ போடலாம், பார்க்கலாம். ஸோ எல்லாமே நல்லதாக நடக்கும், எல்லாருக்குமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ எனக்கும் நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அப்பப்போ ஷார்ட்ஸ் நம்ம தோன்ற விஷயங்களை பண்ணலாங்க. லைஃப் இவ்வளோ தான். சீக்கிரமாக ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு போகணும். அவ்வளோதான். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய், see you.